ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் எப்படி டெக்ஸ்ட் கொண்டு வரதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிம்பிளான டிசைன். இதில் இப்போ இருக்கக்கூடிய லேயர்ஸை வந்து நான் ஹைட் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எலிப்ஸ் உள்ள வந்து ஒரு இமேஜ் இருக்கிறது மட்டும்தான் இப்போ இங்கே விசிபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒன் பை ஒன்னாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்து ஷேப் டூல்ஸ்னு சொல்லியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ் டூல் இருக்கும். ஸோ இந்த எலிப்ஸ் டூல் வந்து டேரெக்டாக ஷேப்பாக ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே போயிட்டு எலிப்ஸ் டூல் எடுத்ததும் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்னு இருந்துச்சுன்னா பாத்துன்னு மாற்றிக்கோங்க. ஸோ நம்ம பாத் க்ரியேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம். ஸோ நான் பாத் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு லெஃப்ட்லேயும் டாப்லேயும் ரூலர்ஸ் இருக்குது. சப்போஸ் ரூலர்ஸ் இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கண்ட்ரோல் R கொடுத்து நீங்கள் அந்த ரூலர்ஸ் அங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ரூலர் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக இப்போது இருக்கிற சர்க்கிளை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அப்படி மேட்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்க போகிறது வந்து இந்த ரூலர்ஸ் தான். ஸோ அதுக்கு இப்போ எப்படின்னா, இந்த ரெண்டு ரூலரும் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஏரியா இங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் ரெண்டு கைட்லைன் வரும். பட் இது ரெண்டுமே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது இல்லை. பட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது இது கைட் பண்ணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிளோட டாப் லெஃப்ட்டில் கரெக்டாக அது மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு என் மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ என் கர்சர் எங்கே இருக்கோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளை மேட்ச் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிள் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த டூல் வச்சு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் பாத்துக்கு மட்டும் இல்லை, ஈவன் எலிப்ஸ் டூல் எங்கேயாவது யூஸ் பண்ணுறதா கூட இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு பாத் இருக்குது. ஓகே, அந்த பாத் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஈவனாக ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இருக்கிற சர்க்கிள் மேலே கரெக்டாக வைக்க முடியாது. கொஞ்சம் எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுதோ அந்த ஸ்பேஸ் என்ன பண்ணிக்கோங்க, மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் டூல் போகிறேன். இந்த டைப் டூல் போனதும் உங்களுக்கு எந்த ஏரியாவில் டெக்ஸ்ட் வேணும், இப்போ அந்த சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குவார்ட்டர் இந்த மாதிரி 4 குவார்ட்டர் அதை டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த குவார்ட்டர்லேருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு இப்போ அந்த டைப் டூலை கொண்டு போனீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன சிம்பிள் மாறுறதை பார்க்க முடியும். நார்மலாக இருக்க டைப் டூல் வந்து ஒரு பாத் மாதிரி மாறுறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்னென்னா, அந்த பாத் மேலே டைப் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நான் கிளிக் பண்ண இடத்துல இருந்தால் எனக்கு இது வந்து டிஃபால்ட் டெக்ஸ்ட்டு. இப்போது நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ட்ரீம் மேக்கர்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு தென் கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா இது அப்படியே செலெக்ஷனாக மாறிடும். இப்போது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், தேவையான ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபாண்ட்டு எனக்கு இது ஓகே தான். ஜஸ்ட் நான் சைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இதோட பிளேஸ்மெண்ட்டு, இப்போது இது நம்மளுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்துருச்சு. பட் அந்த சர்க்கிளில் அது எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம்னா, நீங்கள் டூல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க, டைப் டூலுக்கு கீழே பாருங்கள், பாத் செலெக்ஷன் டூல்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த பாத் செலெக்ஷன் டூல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள், இது பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரோ வரது உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி. இது ஸ்டார்டிங்கில் மேபி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட்லாம் மறைய ஆரம்பிக்கும். பட் அது என்னங்கிறது இப்போ நான் அடுத்தடுத்த செஷன் இப்போ அடுத்து கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது புரிஞ்சு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்டராக நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்தில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு தான் உங்களால் டைப் பண்ண முடியும். ஸோ இதிலே வந்து நீங்கள் மறுபடியும் மேபி கண்டினியூ பண்ணிக்கலாமே தவிர தனியாக இன்னொரு டெக்ஸ்ட் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் இன்னொரு பாத் தான் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போது இந்த பாத் பேலட்டில் பாருங்களேன், நான் க்ரியேட் பண்ணியிருந்த ஒரு பாத்தாக இருந்தால் கூட இப்போ டைப் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா ஒரு பாத்தாக மாறிடுச்சு. ஸோ நான் க்ரியேட் பண்ண பார்த்துருக்குல, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அதோட சைஸை கொஞ்சம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டு பாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சமாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை நம்ம லேட்டராகவும் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அகைன் டைப் டூல் எடுத்துகிட்டு இந்த பாத்தில் இப்போது எந்த குவார்ட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த குவார்ட்டர் மேலே நான் கிளிக் பண்ணி அகைன் டைப் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நான் வந்து சைஸை முதலே கூட நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு
இப்போ எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் டைப் பண்ணிக்கிட்டேன். அகைன் நான் சொன்ன மாதிரி பாத் செலெக்ஷன் டூல் போயிடுங்க. இப்போ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு குவார்ட்டரில் கொண்டு வரனால உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. தென் நீங்கள் இப்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு நாப் மாதிரி தெரியும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு எதுக்கு மேலே கட்டாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு கரெக்டாக நாபை கிளிக் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது கட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணீங்களோ அது வரைய வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து மறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த நாபை நீங்கள் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். பட் இப்போ பாருங்களேன், கிராஃபிக் டிசைனிங்கிறது கீழே வந்தாலுமே உங்களுக்கு வந்து அன்ரீடபிளாக இருக்குது, அப்படி தலைகீழ இருக்குது. இதை நேரம் கொண்டு வரதுக்கு ஜஸ்ட்டு இது மேலே அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ட்ராக் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸாக மாறிடும் உங்களுக்கு அந்த. ஓகே, இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அகைன் இங்கேருந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த டூலை வந்து வெளியே எடுத்து வந்துடுறாங்க. வெளியே எடுத்து வந்து அகைன் ரிவர்ஸாக மாறும். அந்த பாட்டுக்கு உள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்படின்னா தான் அது வந்து இன்னர் சைடில் வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதோட சைஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாத்தை டைப் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த பாத்தை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுங்க. ஓகே, உங்களுக்கு ஆல்ட் ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் ஓவராலாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டும் சேர்ந்து என்ன ஆகிடும்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். சரிங்களா, நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து அந்த பாத் வந்து விசிபிளாக இருக்காது. அந்த பாத் செலக்ட் பண்ணனால தான் உங்களுக்கு அந்த கைட்லைன் அந்த லைன் தெரியுமே தவிர அவுட்புட்டில் உங்களுக்கு இந்த பாத் விசிபிளாக இருக்காது. இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெக்கரேஷனுக்காக ஒரு சில ஷேப்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பட் உங்களுக்கு அவுட்புட்டில் இந்த கைட்லைன்ஸ் எதுவுமே தெரியாது. ஐ ஹோப் இப்போது ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஃபோட்டோஷாப்பில் டைப் பண்ணணும்னு தெரியும்னு நினச்சிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.